தகப்பனே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த புதிய வருஷத்துக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த நாளுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நம்முடைய வேத வார்த்தைகளை கொண்டு ஆண்டவரே நீர் எங்களோடு பேசுவீராக. ஆண்டவரே, பேசுகிறவர் நீர் தகப்பனே. ஆண்டவரே, ஒரு விஷயம் எங்களுக்குள்ள ஆண்டவரே எங்கள் ஆவி அனலாகுவதாக. ஆண்டவரே, இயேசுவுடைய வேதத்தின் ரகசியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள, ஆண்டவரே வேதத்தின் சத்தியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள என் தேவன் தாமே எங்களுக்கு உதவி செய்வீராக. முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணித்து செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அமர்வோம். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வந்திருக்கிற எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. இந்த வேத ஆராய்ச்சி கூட்டத்தினுடைய நோக்கம் நம்ம தேவனை பற்றி அதிகமாய் அறிந்து கொள்வதற்கு, வேதத்தை நம்ம அதிகமாய் வாசிக்க நம்மளை உற்சாகப்படுத்துவதற்கு, அதே போல வேதத்தின் ரகசியங்களை தேவன் என்னென்ன காரியங்களை வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வதற்கு இது உதவியாக இருக்கும். அல்லேலூயா. அதே போல இந்த ஆராய்ச்சி கூட்டத்தில் இங்கே யாரும் பெரிய ஆள் கிடையாது. நான் இங்கே பேசுறதுனால நான் ஏதோ பைபிளில் கடைச்சு குறிச்சு அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது. வேதத்தை இன்னொரு படி மேலே சொல்ல போனால், இந்த வேதத்தை படித்திருக்கலாம், பலமுறை படித்திருக்கலாம், ஆனால் இதனுடைய ஆழங்களை கற்றி தேர்ந்த உலகத்தில் யாருமே கிடையாது. உலகத்தில் யாருமே கிடையாது. ஏனென்றால் இதனுடைய அகலத்தை, ஆழத்தை, நீரத்தை, உயரத்தை மனிதனால எத்தனை வருஷம் கொடுத்தாலும், எத்தனை ஆண்டுகள் இருந்தாலும் அவனால் என்ன செய்யவே முடியாது, கற்றுக்கொள்ளவே முடியாது, கற்றுக்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. அதனால என் மூலமாய் பாருங்க, இங்க கொடுக்கறப்படுற இந்த வேத ஆராய்ச்சி கூட்டத்தின் மூலமாய் சொல்லப்படுகிற காரியங்களை நீங்க என்ன செய்யுங்க, ஒரு முடிந்தால் ஒரு தனி நோட்ல, இந்த புது வருஷத்துல ஏதாவது டைரியில நீங்க தனியா எழுதி கொண்டால், நீங்க மற்ற கூட்டங்களோடு இது கலந்து வராது. தனி நோட்டை வச்சுட்டீங்கன்னா ஏதாச்சும் ஒரு காரியம் நீங்க எடுத்து பார்க்க வேண்டும் என்றால் அந்த நோட்டை திருப்பி நீங்க என்ன செய்யலாம், பார்க்கிறதுக்கு அது வசதியா இருக்கும். மற்ற கூட்டங்களோடு சேர்ந்து எழுதுனா நம்ம அவசரத்துல கண்டுபிடிக்க கொஞ்சம் நமக்கு என்ன இருக்கும், சிரமமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ். கொரோனா நாட்கள்ல இந்த வேத வாசிப்பை நம்ம முதலாவது ஸ்டார்ட் பண்ணோம் தெரியுமா, ஞாபகம் இருக்கா? இந்த வேத வாசிப்பு 2020ஆம் ஆண்டுல, இப்ப இது 6வது ஆண்டு நம்ம தொடர்ச்சியா என்ன செய்திருக்கோம், வேத வாசிப்பு திட்டத்தை நம்ம செயல்படுத்துகிறோம். 2020ஆம் ஆண்டுல ஒவ்வொரு புஸ்தகம், பைபிள்ல இருக்கக்கூடியதான 66 புஸ்தகங்களுக்கும் உள்ளான ஒரு முன்னுரை, ஒரு இன்ட்ரடக்ஷனை நான் வாட்ஸ்அப் மூலமாக எல்லாத்துக்கும் அனுப்பி கொண்டே இருந்தேன். கொரோனா நாட்கள்ல, வீட்டில் இருந்த நாட்கள்ல. சரியா? இப்ப அந்த வாட்ஸ்அப் இதுல நான் நினைச்சாலும் என்ன செய்ய முடியல, அதை நிறைய என்னாலே எடுக்க முடியல. அதெல்லாம் அப்படியே அந்த கொரோனா நாட்கள்ல நம்ம ஃபோன் மாறிச்சு, இது மாறிச்சு, அப்படியே எல்லாம் என்ன ஆயிடுச்சு, அழிஞ்சு போயிடுச்சு. அதனால ஒவ்வொரு புஸ்தகத்தினுடைய காரியங்கள் என்கிட்டயே, சரி நான் பேசினது ஆயத்தம் பண்ணி 66 புஸ்தகங்கள் பேசின காரியங்களே இப்போ என்கிட்டயே கையில இல்லை. ஆனா இப்போ ஆண்டவர் நமக்கு கேமரா கொடுத்துருக்கிறாரு. நம்ம இந்த ப்ரோக்ராமை லைவ் பண்ண போறது கிடையாது. ஆனா இதை ரெக்கார்ட் பண்றோம். ரெக்கார்ட் பண்ணி நம்ம பிற்பாடு என்ன செய்யலாம், இதை நம்ம போட்டுக்கலாம். ரெக்கார்ட் லைவ் ஏன் செய்யலை அப்படின்னா, விடுதலையாய் பேச முடிய சில காரியங்களை குறித்து தெளிவாக விடுதலையாய் லைவ்ல நம்ம என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. அதே சமயம் லைவ் ஓடுதுன்னு தெரிஞ்சா நீங்க இத்தனை பேர் சபைக்கு வரமாட்டீங்க. லைவ் வீட்டில இருந்தே பார்த்துக்கலாம் அப்படின்னு உங்களுக்கே என்ன செய்யும், நினைக்க தோணும். ஆனா நேரடியாய் நம்ம தேவனுடைய பிரசன்னத்துல உட்கார்ந்து நம்ம தேவனுடைய வார்த்தையை தியானிப்பது அதுதான் சிறந்தது. அல்லேலூயா. அப்ப இதெல்லா காரியங்களும் அதே போல இந்த வேத ஆராய்ச்சி கூட்டம் 7:30 மணி வரைக்கும் இதனுடைய முடிவுல
உங்களுக்கு இருக்கக்கூடியதான சந்தேகங்களை, அன்றைய நாள்ல இருக்கக்கூடியதான சந்தேகங்களை நீங்க என்ன செய்யலாம்? தாராளமாய் கேட்கலாம். அப்படி அந்த சந்தேகங்களுக்கு பதில் தெரிந்தால் நான் உடனே என்ன செய்வேன்? அந்த சந்தேகங்களுக்கு உண்டான பதிலை சொல்லுவேன். அப்படி எனக்கே அந்த பதில் தெரியல, எனக்கே நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் தெரியலன்னா அடுத்த வாரங்கள்ல அதுக்குண்டான பதிலை தெள்ள தெளிவாய் வேத வசனத்தின் அடிப்படையில என்ன பண்ணுவேன்? நான் சொல்லுவேன். அல்லேலூயா. அதனால நான் பைபிள் காலேஜ் முடிச்சிருக்கிறேன், அதனால நான் பெரிய ஆளு, அதெல்லாம் அந்த அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. ஏன்னா அந்த பைபிள் காலேஜில் சொல்லப்பட்ட எந்த காரியங்களும் நான் இங்கே என்ன செய்ய போறது இல்லை, எடுத்துட்டு வர போறதும் கிடையாது. இது முழுக்க முழுக்க ஆண்டவருடைய வழிநடத்துது. ஆண்டவர் எப்படி நம்மளை கொண்டு போகிறாரோ, எப்படி நம்மளை வேத வசனத்தின் அடிப்படையில் கொண்டு போகிறாரோ அதன்படி நம்ம தொடர்ச்சியாகி செல்ல போகிறோம். அல்லேலூயா. நீங்க பிற்பாடு உங்க நிறைவில் உங்க சஜஷன் சொல்லலாம், எந்த மாதிரி டாபிக்ல எந்த அடிப்படையில் இது கொண்டு போகப்படும் என்பதை நீங்க உங்களுடைய கருத்துக்களை கூட நீங்க பிற்பாடு சொல்லலாம். அல்லேலூயா. இன்றைக்கு நான் ஆரம்பிக்கும் பொழுது நம்ம எடுத்த உடனே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து தான் எல்லாத்துக்குமே ஆரம்பம். ஆரம்பம் என்றாலே ஆதியாகமம் 1:1 தான். அதுல இருந்து அதை தாண்டி வேற எங்கேருந்து நம்ம ஆரம்பிக்க முடியாது. அதனால எல்லாருமே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கூட எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அல்லேலூயா. ஆதியிலே என்று சொல்லும் பொழுது இங்கிலீஷ் பேப்பர்ல பாத்தீங்கன்னா இந்த பிகினிங், ஆரம்பத்துல, இன்னும் தெளிவாய் இத எபிரேய பைபிள்ல இன்னும் தெளிவாய் சொல்ல போனா, இது ஆரம்பத்துல கூட தேவன் எப்ப நினைத்தாரோ, இது தேவன் எப்ப நினைத்தாரோ அவர் என்ன செய்தார்? வானத்தையும் பூமியும் அவர் என்ன செய்தார்? உண்டாக்கினார். ஏன் தேவன் எப்ப நினைத்தாரோ ஏன் சொல்றோம்? ஏன்னா தேவனுக்கு காலம் கிடையாது, அவருக்கு ஆரம்பம் கிடையாது, அவருக்கு முடிவு கிடையாது. அப்ப இந்த சிருஷ்டிப்புக்கு முன்பாக இருந்த யார் இருக்கிறார்? ஆண்டவராகிய தேவன். அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவர் ஜீவித்து கொண்டிருக்கிறார். அவருக்கு துவக்கமோ முடிவோ கிடையாது. அவர்தான் ஆதி, அவர்தான் அந்தம், அவர்தான் தொடக்கம். எல்லாத்துக்கும் தொடக்கம் அவர்தான், எல்லாத்துக்கும் தொடக்கம் அப்பதான். அப்ப தேவன் எப்ப நினைத்தாரோ அந்த காலத்துல ஆண்டவர் என்ன செய்தார்? வானத்தையும் பூமியையும் அவர் உண்டாக்கினார். இப்ப ஆதியிலே தேவன் என்று சொல்லும் பொழுது தேவன் எப்படி இத உண்டாக்கினார், தேவன் எப்படி இந்த வானத்தையும் பூமியையும் அவர் சிருஷ்டித்தார் என்று சொல்லும் பொழுது தெள்ள தெளிவாய் நம்ம வாசிக்கிறோம். யோவானின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது. பாருங்க, ஆதியிலே என்ன இருந்தது? வார்த்தை இருந்தது. இந்த வார்த்தை இருந்தது என்று சொல்லும் பொழுது வார்த்தை இருக்கிறது அல்ல, இந்த வார்த்தை என்ன இருந்ததா? முன்னாடி இருந்தே இருக்கு. இந்த பிகினிங் வாஸ் த வேர்ட் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ். ஏற்கனவே இந்த வார்த்தை என்ன செய்து கொண்டிருக்கிறது? இருந்து கொண்டிருக்கு. அப்ப ஆதிக்கு முன்னாடி இருந்தே இந்த வார்த்தை என்ன செய்து கொண்டிருக்கிறது? இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த வார்த்தைக்கு துவக்கம் கிடையாது. இந்த வார்த்தை முன்னாடி இருந்தே இருந்து கொண்டு இருக்கிறது. வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை இருந்து கொண்டே இருக்கிறது. அப்ப அந்த வார்த்தை எங்க இருக்கிறது? அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அப்ப தேவன் எப்ப இருந்து இருக்கிறார்? ஆதியிலிருந்து, ஆதிக்கு முன்னாடி இருந்தே, அப்ப இருந்து இருக்கிறார். காலத்துக்குள்ளாக அவரை கொண்டு வர முடியாது. அப்பையிலிருந்தே இந்த வார்த்தை இருக்கிறது. இந்த வார்த்தை இப்ப யார்கிட்ட இருக்கிறது? தேவனிடத்தில் இருக்கிறது. இன்னொரு படி மேல சொல்றாரு, இந்த வார்த்தை தேவன் ஒன்று போடுங்க, இந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்ப வார்த்தையையும் தெய்வத்தை என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது. அப்ப வார்த்தைக்கு என்ன கிடையாது? காலம் கிடையாது. ஆண்டவர் எப்படி சதா காலமும் வீற்றிருக்கிறாரோ, ஆதியும் அந்தந்தான், அவரும் அந்தந்தான், தொடக்கமும் அவர் தான், முடிவு அந்தந்தான். அதே போல இந்த வார்த்தைக்கு துவக்கமோ முடிவோ கிடையாது. அது எப்பயுமே இருந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இப்ப
இந்த வார்த்தைக்கு பேர் தான் கிரேக்க பதத்துல லோகோஸ் என்று சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது? லோகோஸ். லோகோஸ் என்று சொல்லப்படுகிறது. லோகோஸ் என்று லோகோஸ் என்று கிரேக்க பதத்துல சொல்லப்படுகிறது. லோகோஸ். லோகோஸ் என்றால் பெரிய கஷ்டமான வார்த்தை ஒன்றும் கிடையாது. அதுக்கு பேர் தான் என்ன? வார்த்தை. இந்த வார்த்தைக்கு பேர் தான் என்னது? லோகோஸ். லோகோஸ். இப்ப இந்த யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தை யார் எழுதுகிறார்? யோவான் எழுதுகிறார். யோவான் எழுதுகிறார். அப்ப அவருடைய பிரதான நோக்கமே என்ன அப்படின்னா, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தான் தெய்வம் என்பதை யூத ஜனங்கள், பிரஜாதி ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். யோவானுடைய நோக்கம் என்ன? இந்த புஸ்தகத்தை எழுதும் பொழுது புறஜாதி ஜனங்களா இருக்கட்டும், யூத ஜனங்களா இருக்கட்டும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தெய்வம் என்று அவங்க அறிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்ப அவங்க அறிந்து கொள்வதற்காக, அவங்க புரிந்து கொள்வதற்காக இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை மத்தேயு, மார்க்கு, லூக்கா அவங்களாம் எப்படி சொல்றாங்க? அவர் பிறந்தார். எப்படி பிறந்தார்? கன்னியின் வயிற்றுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால மரியாள் மூலமாக கற்பந்தரித்து அவர் ஒரு கன்னியின் வயிற்றுல பிறந்தார், பெத்லகேம்ல பிறந்தார். இப்படிப்பட்ட ஆண்டவருடைய பிறப்பின் கதைகளை, மனுஷிகமாய் பிறப்பின் கதைகளை பார்க்கிறோம். எந்தெந்த சுவிசேஷங்களை பார்க்கிறோம்? மத்தேயுல பார்க்கிறோம், மார்க்குல பார்க்கிறோம், லூக்கால பார்க்கிறோம். ஆனால் யோவான் சுவிசேஷத்துல அப்படிப்பட்ட இந்த பிறப்பின், இயேசு கிறிஸ்து மாம்சீகமாய் இந்த பூமியில பிறந்த பிறப்பின் செய்தியை என்ன செய்ய முடியல, நம்மளால பார்க்க முடியல. ஆனா அதை காட்டிலும் மேன்மையாக என்ன சொல்லப்பட்டிருக்கு? இயேசுனுடைய பிறப்பை எப்படி சொல்லப்படுகிறது? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அல்லேலூயா. அப்ப யோவான் வார்த்தையை யாருக்கு ஒப்பிடுகிறாரு? ஆண்டவராகிய இயேசுவுக்கு. அல்லேலூயா. அப்ப லோகோஸ் என்றால் யாரு? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. வார்த்தை என்றால் லோகோஸ். அப்ப ஆதியிலே வார்த்தை இருந்ததா, இயேசு இருந்தார். அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, இயேசு தேவனோடு இருந்தார். அந்த வார்த்தையே இயேசுவாய் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாய் இருந்தது, இயேசுவாய் இருந்தது. இப்ப உலகத்துல பல்வேறு, ஒரு தெய்வத்தை சொல்லணும்னா உலகத்துல பல்வேறு காரியங்கள் இருக்கிறது. சர்வ வல்லமர்னு சொல்லலாம், மகிமை நிறைந்தவர்னு சொல்லலாம், பெரும் சக்தி, இல்லாட்டி எப்படி சொல்லலாம், பெரிய ஒரு அசைக்க முடியாத ஒரு வல்லமை, சக்தி, அப்படி எல்லாம் சொல்லலாம். ஆனா இந்த வார்த்தையோடு ஏன் ஒப்பிடணும்? வார்த்தையோடு ஏன் இயேசு கிறிஸ்துவை ஒப்பிடணும்? ஏன் ஒப்பிடணும்? பாருங்க, இந்த உலகத்துல மாபெரும் சக்தி, மாபெரும் வல்லமை, அது எல்லாத்தையும் சொல்லி ஆரம்பிக்கலாம். ஆனா வார்த்தை நீங்க கேட்கும் போது, என்ன வார்த்தையா? வார்த்தையோடு எப்படி இயேசுவை ஒப்பிட முடியும்? எப்படி தெய்வத்தை ஒப்பிட முடியும்? எப்படி ஒப்பிட முடியும்? ஒரு காரியம் நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 1:1 தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று சொல்லும் பொழுது அவர் எப்படி சிருஷ்டித்தார்? இந்த வார்த்தையின் மூலமாய் தான் அவர் சிருஷ்டித்தார். ஆண்டவராகிய தேவத்தினுடைய வார்த்தையில எது வெளியில வந்ததோ அது படைப்புகளாய் மாறின, அது படைப்புகளாய் மாறின. அப்ப ஆண்டவர் என்ன நினைக்கிறாரோ, ஆண்டவர் எதை சிந்திக்கிறாரோ, ஆண்டவருடைய சித்தம் எதுவோ அது வார்த்தையின் மூலமாய் வெளியில வருகிறது. அது வார்த்தையின் மூலமாய் வெளியில வரும் பொழுது அது படைப்புகளை உருவாக்குகிறது. அல்லேலூயா. அப்ப இந்த லோகோஸ், வார்த்தை என்று சொல்லும் பொழுது அது தேவனுடைய ஞானம், அது தேவனுடைய சிந்தை, அது தேவனுடைய வெளிப்பாடு. புரியுதா? வார்த்தை என்று சொல்லும் பொழுது தேவன் என்ன நினைக்கிறாரோ, அது வெளிச்சம் உண்டாவதாக என்று சொன்னால் வெளிச்சம் உண்டாகிறது. அப்ப தேவன் நினைக்கிறார், அதை வார்த்தையில சொல்றார், அது உண்டாகிறது. தேவன் ஞானம் எப்படி வெளிப்படுகிறது? தன்னுடைய வார்த்தையில வெளிப்படுகிறது. எதெல்லாம் ஆண்டவர் வார்த்தையில சொல்றாரோ எல்லாத்தையும் வாசிங்க.
நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல கூட வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 3:19 வாசிக்கும் பொழுது, கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார். அப்ப ஞானத்தினாலே என்று சொல்லும் பொழுது அந்த ஞானம் எப்படி வெளிப்படுகிறது? வார்த்தையின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக வெளிப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப தேவன் தம்முடைய ஞானத்தை வார்த்தையின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். தன்னுடைய என்ன சிந்திக்கிறார் அதை வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஏசாயாவின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை கூட வாசிக்கும் பொழுது, ஏசாயா, யாராவது கூட எடுத்து வாசிக்கலாமே, ஏசாயா 55 விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அப்ப தேவன் என்ன விரும்புகிறாரோ, தேவன் என்ன நினைக்கிறாரோ, தேவன் என்ன சிந்திக்கிறாரோ அதை அவர் எப்படி சொல்ற, விருப்பத்தின் காரியங்கள் என்ன சொல்றாரு? வார்த்தையின் மூலமாய் சொல்றாரு. அது ஒரு நாளும் வெறுமையாய் திரும்புவதே கிடையாது. அல்லேலூயா. அப்ப லோகோஸ், வார்த்தை என்று சொல்லும் பொழுது அது தேவனுடைய விருப்பத்தை சொல்லுகிறது, தேவனுடைய ஞானத்தை சொல்லுகிறது. தேவன் என்ன காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறாரோ, தேவனுடைய ஞானத்தை எப்படி வெளிப்படுத்த நினைக்கிறாரோ எல்லாத்தையும் சுருக்கி ஒரு வார்த்தையில சொல்லணும்னா அதுதான் எது? வார்த்தை, லோகோஸ். லோகோஸ். அல்லேலூயா. அப்ப லோகோஸ், இந்த வார்த்தை என்று சொல்லும் பொழுது அது தேவனுடைய ஞானம், தேவனுடைய விருப்பம், அது தேவனுடைய சிந்தை, அது தேவனுடைய செயலாய் மாறுகிறது. எல்லாம் சேர்ந்து ஒரே ஒரு வார்த்தை தான் எது? வார்த்தை. வார்த்தை. வார்த்தையினாலதான் எல்லாமே ஆண்டவர் செய்கிறார். அல்லேலூயா. இப்ப யோவான் என்ன சொல்றாரு? யோவான் என்ன சொல்றாரு? 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, இந்த வார்த்தை மாம்சமாகி. அல்லேலூயா. இப்ப தேவனுடைய சிந்தை, தேவனுடைய ஞானம், தேவனுடைய படைப்பின் உருவாக்கம் எல்லாம் நடந்தது எப்படி? இந்த வார்த்தையினால. இப்ப இந்த வார்த்தை எதாய் மாறி இருக்கிறது? மாம்சமாய் மாறி இருக்கிறது. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரு? தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ஞானம், தேவனுடைய அறிவு, தேவனுடைய சகலம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல கூட நம்ம வாசிக்கும் பொழுது, ஆதியிலே தேவனோடு இருந்தார். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். 3ஆம் வசனத்தை, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே இல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. அப்ப வார்த்தையினால உண்டாக்கினார் தேவன் என்று சொல்லும் பொழுது யார் மூலமாய் உண்டாக்கினார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய். அப்ப இயேசு கிறிஸ்து தான் இந்த பூமியை, அண்ட சராசரங்களை படைத்தவர், உருவாக்கினவர். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து மூலமாய் தான் என்ன செய்யப்பட்டது? சகலமும் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நம்ம தெளிவாய் வாசிக்கிறோம். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. எவ்வளவு ஒரு அருமையான காரியம். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் எல்லா படைப்புக்கும் சொந்தக்காரர். கொலோசியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, கொலோசையர், அவர் அதிர்சனமான தேவனுடைய தற்சுரூபம். பாருங்க, பிதா எப்படியோ அப்படியே தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவும். பிதா எப்படி இருக்கிற அதோடைய அப்படியே தச்சுருவம்.
எல்லா சர்வ சிருஷ்டிக்கும் முதல் பேரானவர், முந்தின பேரானவர். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை கூட வாசிக்கும் பொழுது, ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. வார்த்தையினால் சிருஷ்டிக்கப்பட்டது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் சிருஷ்டிக்கப்பட்டது. அல்லேலூயா. பரலோகத்தில் உள்ளவைகளுக்கும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாய் இருக்கிற காணப்படாதவைகளுக்கும், காணப்படுகிறவரும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துகளும், சிங்காசனமான கத்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்ப இயேசு கிறிஸ்துவை தாண்டி, இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் இந்த பூமியில எதுவுமே சிருஷ்டிக்கப்படவே இல்லை. அப்ப இது எல்லாத்துக்கும் மூல காரணமாய் இருக்கிறவர் வார்த்தை. வார்த்தை என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சரி, இந்த வார்த்தைய, இந்த லோகோஸ ஏன் இவ்வளவு முக்கியத்துவப்படுத்தி யோவான் சொல்ல வேண்டும்? முன்னாடியே கேட்டேன், ஏன் இதை முக்கியத்துவப்படுத்தி யோவான் சொல்ல வேண்டும்? பல்வேறு வகையில இந்த காரியங்களை சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. வார்த்தை மூலமாய் தான் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. எல்லாம் அவருக்காகவும், எல்லாம் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. இதெல்லாம் ஏன் சொல்லணும்? இதெல்லாம் ஏன் சொல்லணும்? அல்லேலூயா. பாருங்க, நான் முன்னாடியே சொன்னேன், ஆரம்பத்தில் சொன்னேன், யோவான் சுவிசேஷம் எழுதப்பட்டது புறஜாதிகள், அதே சமயம் யூதர்கள் யாரை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப இவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு தடையாய் ஒரு காரியம் இருந்தது அந்த நாட்கள்ல, 1ஆம் நூற்றாண்டுல. அது என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த உலகத்தின் ஞானங்கள். இந்த உலகத்தின் ஞானங்கள், இந்த உலகத்தின் ஞானங்கள் என்னென்னவா இருந்தது? இந்த உலகத்தின் ஞானங்கள் என்னென்னவா இருந்தது? அந்த காலத்துல இருந்ததான தத்துவங்கள், இன்னும் சொல்ல போனா, இங்கிலீஷ்ல சொல்ல போனா பிலாசபிஸ், பிலாசபி, தத்துவங்கள், கட்டுக்கதைகள். நம்முடைய காலங்கள்ல சொல்ல போனா விஞ்ஞானத்தின் சயின்டிபிக் தியரிஸ், அறிவியல் புராணங்களா இருக்கட்டும், அறிவியலினுடைய காரியங்களா இருக்கட்டும், மனிதன் குரங்கிலிருந்து வந்தான், இல்லாட்டி மனிதன் நாளடைவுல அவன் பரிமாற்றத்துக்குள்ள, எவால்யூஷனால பரிமாற்றத்துக்குள்ள உள்ளானான். இதெல்லாம் வந்தது 16ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு. ஆனால் இப்ப நம்ம வாசித்துக் கொண்டிருக்கிற காரியங்கள், யோவான் 1:1 அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுற காரியங்கள் 1ஆம் நூற்றாண்டுல நடக்கிற சம்பவங்கள். அப்ப அந்த நாட்கள்ல பல்வேறு ரீதியான பிலாசபிஸ், தத்துவங்கள் இருந்தது. உலகத்தின் தத்துவங்கள் இருந்தது. பிலாசபி என்றால் ஒன்றும் கிடையாது, இந்த உலகத்தின் ஞானத்தின் அறிவு, லவ் ஆஃப் விஸ்டம் என்று சொல்லுவாங்க. பிலியோ என்றால் லவ் என்று அர்த்தம். அதே போல சோஃபியா என்றால் ஞானம் என்று அர்த்தம். அது ரெண்டு சேர்த்துதான் பிலாசபி, அறிவின் ஞானம். அப்ப இந்த ஞானம் எப்படி உண்டாகிறது? மனித ஞானம். இது தெய்வத்தினின்று வருகிற ஞானம் கிடையாது, மனித ஞானம். இப்ப இந்த தேவன் மனிதனுக்கு கொடுத்த ஞானத்தின் மூலமாக மனிதன் சிந்திக்க தொடங்குகிறான். அவன் சிந்தித்து என்ன செய்கிறான்? சில இப்படிப்பட்ட தத்துவங்களை உருவாக்குகிறான், பிலாசபிஸ உருவாக்குகிறான். இது எப்ப இதெல்லாம், இந்த காரியங்கள்லாம் உருவாகிறது? கிறிஸ்துவின் பிறப்புக்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இது உண்டாகிறது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இப்படிப்பட்ட தத்துவங்கள் உண்டாகிறது. இந்த தத்துவங்களின் தலைவர் யார் அப்படின்னு சொன்னா சாக்ரட்டிஸ். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த காரியங்கள் எல்லாம் நான் சொல்வது சும்மா உங்களுடைய இந்த காரியங்களை நீங்க அறிந்து கொள்வோம் என்பதற்காக தான். சாக்ரட்டிஸ் அவர் என்ன சொல்றாரு? இந்த தத்துவங்களுக்கு தகப்பன் அவர் தான் என்று சொல்லப்படுகிறது. பிலாசபிஸுக்கு ஃபாதர் என்று சொல்லப்படுகிறது சாக்ரட்டிஸ். அவர் என்ன சொல்றாரு?
இந்த பூமியின் படைப்புகள், இந்த பூமியின் படைப்புகள் எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு நபர் இருக்கிறார். ஆனா அது தெய்வம் கிடையாது. அது யாரு கிடையாது? தெய்வம் கிடையாது. அவருக்கு பின்னாடி அவருடைய சிஷ்ய பிள்ளையாய் வந்ததான பிளாட்டோ, இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்களுடைய படிக்கும் போது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இதெல்லாம் முக்கியம் கிடையாது. ஆனா நீங்க அறிந்து கொள்ளலாம், கேட்டுக்கொள்ளலாம். அவர் என்ன சொல்றாரு, இந்த பூமி உடைந்து போய் குப்பையாய் ஒரு கேயோஸா எல்லாம் சிதறி போய் இருந்தது, அதெல்லாம் ஒன்று சேர்ந்து அது ஒரு பூமியாய் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய சூழ்நிலைகளாய் உருவானது. இதெல்லாம் என்ன? மனித தத்துவங்கள், மனித ஞானத்தினால் அவன் சிந்தித்து அவன் சொல்லக்கூடியதான தத்துவங்கள். அரிஸ்டாட்டில்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அரிஸ்டாட்டில் இதெல்லாம் யாரு? கிறிஸ்துவுக்கு முன்பாக வந்த நபர்கள். இவங்க எல்லாருமே இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக வந்த நபர்கள். அவர் என்ன சொல்றாரு, இந்த பூமிக்கு துவக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது. பூமி எப்பயுமே அப்படிதான் இருக்கு. யாரும் இதை படைக்கல, யாரும் இதை உண்டாக்கல, அது இருக்கிறவன இருந்துகிட்டே இருக்கு. அவர் சொல்றார். இதெல்லாம் அவங்களுடைய சுயமான அறிவுகள் இருந்து அவங்க யோசிக்கிறாங்க. தெய்வம் இதை உண்டாக்கல என்று சொல்றாங்க. தெய்வம் இதை எதையும் என்ன செய்யல, உண்டாக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு படி மேல சொல்லப்ப, இதுதான் ரொம்ப முக்கியம், இதுக்கு தான் நான் முக்கியமாய் வரேன். ஸ்டாய்க்குன்னு ஒரு நபர் இருக்கிறார். இவர் அரிஸ்டாட்டலுக்கு அடுத்து வந்தவர். இவர் என்ன சொல்றாரு, லோகோஸ் உண்டாக்கினது என்று சொல்றார். என்ன சொல்றாரு? உலகத்தின் தத்துவத்தில் என்ன சொல்றார்? லோகோஸ் உண்டாக்கினது. ஆனால் இந்த லோகோஸ் யார் மூலமாக சொல்லப்படல. லோகோஸ் சொன்னது எல்லா காரியங்கள் நடந்தது. லோகோஸ் என்ன பண்ணி, வார்த்தை சொன்னது, சொன்ன உடனே இந்த பூமியில சகல காரியங்களும் உண்டாக்கினது. இது முதல் நூற்றாண்டுல இந்த ஸ்டாயினிக்குடைய இந்த தத்துவம் ரொம்பவே தெளிவாய், ரொம்பவே அருமையாய் ஜனங்கள் மத்தியில பரவி இருந்தது. ஒரு வார்த்தை எல்லாத்தையும் உண்டாக்கினது என்கிறதான ஞானம் முதல் நூற்றாண்டுல கிரேக்க ஜனங்கள் மத்தியில அதிகமாய் பரவி இருந்தது. இந்த லோகோஸ் ஒரு தனி நபர் அல்ல, இம்பர்சனல். அப்படின்னா தனி நபர் அல்ல. திடீர்னு வார்த்தை சொந்துச்சு, எல்லாமே உண்டாக்கிருச்சு, எல்லாமே உண்டானது அப்படின்னு சொல்ற. இப்ப சொன்ன எல்லா காரியங்களுமே கிறிஸ்துவுக்கு முன்பாக கிரீக் பிலாசபிஸ், உலகத்துல ஞானவான்கள் என்று சொல்லப்படுகிற, பெரிய ஞானவான்கள் என்று சொல்லப்படுகிறவர்களுடைய இந்த சிருஷ்டிப்பின் என்ன சொல்றது தத்துவங்கள். ஒருத்தர் என்ன சொல்றாரு, எதுக்கு பின்னாடி, இந்த உலகத்துக்கு உண்டாக்குனதுக்கு பின்னாடி சாக்ரடீஸ் சொல்றாரு, ஒரு வைஸ் இன்டெலிஜென்ஸ் இருந்தது, ஒரு பெரிய ஞானம் இருந்தது, ஆனா அது தெய்வம் கிடையாது. அடுத்து வந்தவங்க குப்பை மாதிரி கடந்துச்சு, எல்லாம் ஒன்று சேர்ந்துருச்சுன்னு சொல்றாங்க. அடுத்து அரிஸ்டாட்டில் சொல்றாரு, ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது, அப்படியே யாருமே அதை படைக்கல, ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது, அப்படியே உலகத்தோட உலகமாய் ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஆனா அந்த ஸ்டாயிக்ஸ் தான் என்ன சொல்றாரு, வார்த்தை இது எல்லாத்தையும் உண்டாக்கினது, லோகோஸ் உண்டாக்கினது. ஆனா அந்த லோகோஸை யார் என்ன பண்ணல, சொல்லவே இல்லை, அறிக்கை செய்யல, அது தெய்வம் கிடையாது என்று சொல்லப்படுகிறது. இது எல்லாம் தத்துவங்கள். இதோட சேர்ந்து கொண்டு ஒருத்தர் என்ன சொல்றாங்க, ஐம்பூதங்கள் என்னென்ன? காற்று, நிலம், ஆகாயம், தண்ணீர், நெருப்பு. இது ஒவ்வொன்று மோதிக்கொள்ளும் போது ஒன்றொன்று காரியங்கள் உண்டானது. காற்றும் தண்ணீரும் மோதிக்கொண்டால் அது ஒரு காரியத்தை உண்டு பண்ணுச்சு. தண்ணீரும் ஆகாயம் மோதிக்கொண்டால் அது ஒரு காரியத்தை உண்டு பண்ணினது. இப்படி 5 உலங்களும் ஒன்றுக்கொன்று மாத்தி மோதிக்கொண்ட பொழுது அது என்ன செய்தது, இந்த உலகத்திற்கு கூடான படைப்புகளை உண்டாக்கினது என்று சொல்றாங்க. இப்ப இவர்களுக்கு எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, லோகோஸ் என்பது எங்கேயோ இருந்து வரல, அந்த லோகோஸே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர்தான் ஆதியிலிருந்து அந்த வார்த்தை இருந்தது, அந்த லோகோஸ் இருந்தது, அது தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாய் இருக்கிறது. இது அவர் ஒரு தனி மனிதர், அந்த வார்த்தை தான் மாம்சமானது. அல்லேலூயா. 14ஆம் வசனத்துல வாசிக்கிற அந்த வார்த்தை எப்படி ஆனது,
மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். எங்கேயோ இருந்த அந்த வார்த்தை வரல, எங்கேயோ இருந்த அந்த சத்தம் வரல, அது தெய்வத்திடத்திலிருந்து வந்த வார்த்தை, அது ஆண்டவர்கிட்ட வந்த வார்த்தை. அந்த வார்த்தையே ஆண்டவர் தான், இதை உண்டாக்கினது ஆண்டவர் தான் என்கிறதை இத நமக்கு எந்த அளவு புரியுதோ இல்லையோ, இப்ப நான் சொல்லும் போது உங்க லோகோஸ் எந்த அளவுக்கு புரியுதோ இல்லையோ, இந்த யோவான் 1:1 முதல் நூற்றாண்டுல அந்த ஜனங்கள் படிக்கும் பொழுது அவங்களுக்கு நன்றாகவே அறிந்து கொண்டிருப்பாங்க, என்ன லோகோஸ்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவா, ஆண்டவராகிய தெய்வமா. நான் முன்னாடியே சொன்ன யோவானுடைய நோக்கம் என்ன? ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தெய்வீகத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் மெய்யான தெய்வம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த உலகத்தை சிருஷ்டித்தவரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் என்பதை தெல்ல தெளிவாக லோகோஸ் வார்த்தையின் மூலமாக யோவான் என்ன செய்கிறாரு? தன்னுடைய சுவிசேஷத்துல முதல் வார்த்தையிலே எழுதி வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்டவர்களோட தொடர்ச்சியாய் முதல் நூற்றாண்டுல ஒரு போராட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது. எப்படிப்பட்டவங்க? இந்த மனித தத்துவங்கள், மனித ஞானத்தை உடையவர்கள், பிலாசபிஸ். அப்போஸ்தலர் நடபடிகள் 17 நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் 17 நீங்க எடுத்து பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் நடபடிகள் 17 18 கூட வாசிக்கலாம். எப்பிகுரானும் பாருங்க, இதுல பாருங்க, எப்பிகுரானும் ஸ்டோயிக்கர். இங்க பாருங்க, இந்த ஸ்டோயிக்கர் தான் யாருன்னா, நான் முன்னாடி சொன்னேன் பாத்தீங்களா, அந்த ஸ்டாயினிக்ஸோடைய ஃபாலோவர்ஸ், பின்பற்றி வந்தவங்க. இந்த லோகோஸ் ஒன்னு உண்டாக்குச்சு, ஆனா அதுக்கு பின்னாடி யாரு இல்லைன்னு சொன்னாரு பாத்தீங்களா, அந்த ஸ்டாயினிக்ங்கிறவர். அவர் தான் என்ன செய்தார்? இங்க பாருங்க, இங்கிலீஷ்ல ரொம்ப தெளிவாய் போடப்பட்டிருக்கு பாருங்க. A group of Epicurean and Stoic philosophers, தத்துவத்தை சொல்லுகிறவங்க. இஸ்தோன், இந்த நபர்கள் என்ன செய்தாங்க அந்த நாட்கள்ல? அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய இடத்துல அவங்க என்ன செய்யறாங்க? இந்த தத்துவங்கள் அடிப்படையில, இந்த தத்துவங்கள் நாளடைவில், நான் சொன்னேன் 600 ஏசப்பாவுக்கு முன்னாடி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக 600 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்துருச்சு. இதெல்லாம் தொடர்ச்சியாய் வந்து கொண்டே இருக்கிறது. இதை எவ்வளவு நாள் தான் இவங்க தலைக்குள்ளேயே இந்த சிந்தனைகளை வைத்து கொண்டு இருக்க முடியும்? இதை என்ன செய்தாங்க? இத அவங்க சிந்தனையில இருக்கிறத அதை வடிவமாய் கொண்டு வரணும் என்று சொல்லி சிலை உருவங்களை செய்ய தொடங்கினாங்க. ஆனா நமக்கு முன்னாடியே தெரியும், இதுக்கு முன்பாக இருந்தே, ஆதியாமத்திலிருந்தே நம்ம சிலை உருவங்கள் எல்லாம் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனா இங்க நீங்க 17:16 நீங்க வாசிக்கும் பொழுது, அத்தேனே பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியிலே மிகுந்த வைராக்கியம் அடைந்து. இப்ப நம்ம வாசித்து கொண்டிருக்கிற பகுதியில் எல்லாம் முதல் நூற்றாண்டின் பகுதிகள். முக்கியமாய் இந்த கிரேக்கர்கள் மத்தியில அதிகமாய் இந்த செய்திகள் எல்லாம் சொல்லப்பட்டு வந்ததுனால, தத்துவங்கள் எல்லாம் சொல்லப்பட்டு வந்ததுனால, அப்போஸ்தலனாகிய பவுல் இப்ப இந்த கிரேக்கத்துக்கு தலைநகராய் இருக்கிறதான எங்க போகிறாரு? அத்தேனேவுக்கு போகிறார். அப்படி போகும் பொழுது பார்க்கிறாரு, சுத்தி விக்கிரகமா இருக்கு. இதுல தொடர்ச்சியாய் 18 19 கூட வாசிங்க. அவர்கள் அவனை மார்ஸ் மேடைக்கு அழைத்து கொண்டு போய், நீ சொல்லுகிற புதிதான உபதேசம் இன்னதென்று நாங்கள் அறியலாமா? அல்லேலூயா. இந்த மார்ஸ் மேடை என்று சொல்லப்படுகிறது பாருங்க. இந்த 19 தானே இப்ப வாசித்தது. 19 மார்ஸ் மேடை என்று சொல்லப்படுகிறது பாருங்க. இதுதான் இந்த தத்துவங்களின் யூனிவர்சிட்டி என்று சொல்லப்படுகிறது. 1ஆம் நூற்றாண்டுல இந்த தத்துவங்களினுக்கு யூனிவர்சிட்டியாக, இந்த இப்படிப்பட்ட உபதேசங்களுக்கு ஒரு தலையிடமாக இந்த காரியங்கள் இருந்திருக்கிறது.
அந்த இடத்துல யாரை கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க? இப்ப அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டி நீ சொல்லுகிற புதிதான உபதேசம் இன்னதென்று நாங்கள் அறிய, நீ என்னப்பா சம்பந்தம் இல்லாம புதிதான ஒரு உபதேசத்தை சொல்லி கொண்டிருக்கிறியே, நாங்க மனித ஞானத்தோடு மனித தத்துவங்களோடு இங்க செயல்பட்டு கொண்டிருக்கிறோம், உன்னுடைய உபதேசத்துக்கு எங்களுடைய உபதேசத்துக்கும் சம்பந்தமே இல்லையே, இது என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. தொடர்ச்சியாய் வாசிங்க. நூதனமான காரியங்களை எங்கள் காதுகள் கேட்க பண்ணுகிறாய், அவைகளின் கருத்து இன்னதென்று அறிய மனதாய் இருக்கிறோம் என்றார்கள். நீ என்ன புதுசான காரியங்களை சொல்ற, சம்பந்தமே இல்லாத காரியங்களை சொல்லுகிற, இதை நாங்க கேட்டு அறிய வேண்டும் என்று சொல்றாங்க. 23 இருந்து வாசிங்க. எப்படி என்றால், நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர். பாருங்க, எடுத்தோன்னே என்ன சொல்றாரு? உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர், வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறது இல்லை. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மெய்தங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அந்த என்ன சொல்ற, அந்த தத்துவங்களின் கோட்டையான இடத்திலேயே போய் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு? அப்ப இந்த தத்துவங்கள் எல்லாம் பொய் அல்ல, வேதத்தின் அடிப்படையிலே பார்க்கிறோம். இப்படிப்பட்ட தத்துவங்களை உடையவர்கள் இருந்திருக்கிறாங்க. நம்ம ஒருபோது இப்ப நம்ம சொன்ன காரியங்கள் எதுவுமே பொய்யானது கிடையாது. வேதத்தின் அடிப்படையில பார்க்கும் போது கூட இப்படிப்பட்ட மனித ஞானத்தை உபயோகப்படுத்தி தத்துவங்களை உண்டாக்கி, இப்படி மனித ஞானத்தின் மூலமாய் படிப்புகளை, இப்படிதான் ஆண்டவர் பூமியை சிருஷ்டிக்கல, இப்படிப்பட்ட தவறான காரியங்களை ஜனங்களுக்குள்ளாக திணித்து வைத்ததான தத்துவங்கள் இருந்தது 100% உண்மை. இப்ப இந்த தத்துவங்களை உடைப்பதற்கு தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவர் அதே இடத்துக்கு அனுப்பி இப்ப என்ன சொல்ல வைக்கிறாரு? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினது கர்த்தர். கர்த்தர் அவர் ஒருபோதும் கைகளினால கட்டப்பட்டதான இடங்கள்ல அவர் வாசம் செய்வதில்லை. அவர் ஒருபோதும் மனிதர்களினால அவர் என்ன செய்து கொண்டவே இல்லை. அவர் தம்முடைய கைகள், அது அடுத்த வசனத்தை கூட போடுங்க, எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிறவர் அவர் தமக்கு யாதொன்றும் தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. அல்லேலூயா. சொல்றாரு, தெய்வம், நீங்க உங்களுடைய ஞானத்தை எல்லாத்தையும் தூக்கி போடுங்க, உங்க உலக ஞானத்தை எல்லாம் தூக்கி போடுங்க. ஒரு தெய்வம் இருக்கிறார், அவர் மனிதர்கள் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறவரா இருக்கிறாரு. அவர் மனுஷ கைகளினால் அல்ல, அவர் பணிவிடை கொள்ளுகிறவர் அல்ல, அவர் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர். அல்லேலூயா. இதே அதிகாரம் 30ஆம் வசனத்துல கூட வாசிங்க. அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. இந்த தத்துவங்களின் கூட்டத்துல போய் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு? நீங்க எல்லாரும் மனம் திரும்பணும், மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க. உடனே என்ன நடக்குது? 32ல இருந்து வாசிங்க. மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்ட பொழுது சிலர் இகழ்ந்தார்கள், சிலர் நீ சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள். இப்படி இருக்க பவுல் அவர்களை விட்டு போய்விட்டான். அல்லேலூயா. 3 விதமான கூட்டத்தை பார்க்கிறோம். மிகுந்த மோசமான அவர்களுடைய மாஸ் மேடை என்று சொல்லப்படுகிறதான அவங்களுடைய முக்கியமான இடத்திற்கு போய் இப்படிப்பட்ட தத்துவங்கள் பொய் என்று யார் சொல்றா? அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துறார். அப்ப இந்த தத்துவங்கள் எல்லாம் பொய் கிடையாது, இந்த தத்துவங்கள் எல்லாம் உண்மையா இந்த ஜனங்கள் நம்பிக்கொண்டிருந்திருக்கிறாங்க. அந்த தத்துவங்களை வைத்து அவர்களுக்கு அவர் என்ன செய்யிட்டாங்க? சிலைகளை, வழிபாடுகளை அதிகமாய் 1ஆம் நூற்றாண்டுல செய்து கொண்டிருக்கிறாங்க.
என்ன சொல்றாரு? ஜீவனுள்ள ஒரு தேவன் இருக்கிறாரு, கைகள்னால செய்யப்பட்ட அவர் கோயில்ல வாசம் பண்ணுகிறது கிடையாது. அவர் யார் மூலமாய் அவர் பணிவிடை செய்து கொள்கிறதும் கிடையாது. அவர் உயிரோடு ஜீவிக்கிறவராய் அவர் இருக்கிறார். இந்த செய்தியை சொன்ன உடனே 3 கூட்டத்தை பார்க்கிறோம். ஒருத்தர் என்ன செய்கிறாங்க? இயல்ந்து போறாங்க. ஒருத்தர் என்ன சொல்றாங்க? நீ சொல்லுவதை இன்னொருவ சொல்லு, கேட்போம் என்று சொல்றாங்க. இன்னொரு கூட்டம் தான் என்ன செய்கிறாங்க? அடுத்த வசனத்துல சிலர் அவனை பற்றி கொண்டு சிலர் அவரை பற்றி கொள்ளுகிறாங்க. அல்லேலூயா. 3 கூட்டத்துல பார்க்கிறோம். உலகத்துல எப்பயுமே இந்த 3 கூட்டங்கள் தான். நம்ம எப்பயுமே ஒரு செய்தியை சொல்லும் போது அதை உதாசீனப்படுத்திட்டு போகிறவங்க இருப்பாங்க. சிலர் நம்ம சொல்வதை திரும்ப கேட்கிறவங்களும் இருப்பாங்க. சிலர் என்ன செய்வாங்க? அதை ஏற்றுக்கொள்கிறவங்க இருப்பாங்க. உலகத்துல நம்ம பார்க்கக்கூடியதான காரியங்கள் அதுதான். அப்ப பாருங்க, இந்த உலகத்தின் ஞானத்தை வெட்கப்படுத்தும்படி ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பைத்தியமானவைகளை தெரிந்து கொள்கிறார். இந்த உலகத்தின் ஞானங்கள் மனிதனுடைய 1ஆம் நூற்றாண்டுல மனிதர்களை முழுமையுமாய் இந்த உலக ஞானத்துல சிறந்து இருந்ததாய், தெய்வம் இல்லாததாய் காணப்பட்டு கொண்டிருந்தது. தெய்வம் இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக, யோவான் மூலமாக இந்த வார்த்தை தான் தெய்வம், இந்த வார்த்தை மூலமாக தான் சகலம் சிருஷ்டிக்கப்பட்டது, இந்த வார்த்தை தான் தேவன், அவர் தான் மாம்சமாகி அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இது எல்லாமே 1ஆம் நூற்றாண்டுல இருந்ததான குழப்பங்கள். எதனுடைய குழப்பங்கள்? சிருஷ்டிப்பினுடைய குழப்பங்கள். இதெல்லாம் ஆண்டவர் தன்னுடைய தாசர்கள் மூலமாய், சீஷர்கள் மூலமாய் என்ன செய்கிறார்? தெளிவாக ஜனங்களை வழி நடத்துகிறார். நாளடைவுல போகிறது. எத்தனாம் நூற்றாண்டு வருகிறது? 16ஆம் நூற்றாண்டு. இந்த 16ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் அறிவியலே வருகிறது. அறிவியலின் காரியங்களே வருது. சயின்ஸ் ரெவல்யூஷன் சொல்லுவாங்க. அறிவியலின் காரியங்களே வருது. இப்பதான் என்னென்ன காரியங்கள் வருது? எவல்யூஷன் தியரி, சார்லஸ் டார்வின், குரங்குல இருந்து தான் மனுஷன் வந்தான். இதெல்லாம் எப்போ வந்து? இப்ப வந்தது. இதெல்லாம் இப்ப வந்த காரியங்கள். ஆனால் வேதம் சந்தித்தது எது? மனித ஞானத்தை. வேதம் சந்தித்த பிரச்சனை எது? மனித ஞானத்தினால உருவாக்கப்பட்ட கட்டுக்கதைகள், உருவாக்கப்பட்ட படைப்பின் கதைகள். அதோடு சீஷர்கள் போராடினாங்க, அதோடு தேவனுடைய மனிதர்கள் போராடினாங்க. அல்லேலூயா. போராடி ஒரு வெளிச்சத்தை கொண்டு வந்தாங்க. வார்த்தை யாருங்க? வார்த்தை ஏதோ வந்து திடீர்னு வந்து உருவாகல. அந்த வார்த்தையே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் தான் சகலத்தையும் படைத்தார், அவர் தான் சகலத்தையும் உருவாக்கினார். அல்லேலூயா. இப்ப நம்மளுடைய நாட்கள் அதிகமாய் சொல்லப்படுகிற காரியம் என்ன அப்படின்னா, மனிதன் எப்படி படைக்கப்பட்டான்? குரங்கிலிருந்து நாளடைவில் அவன் வளர்ந்து வந்து எப்படியானான்? மனுஷனாய் மாறினான். நம்ம வாசிக்கிறோம், நம்ம பார்க்கிறோம். நான் எல்லா காரியத்தையும் போட்டு குழப்ப விரும்புகிறேன். 2 காரியங்கள், 2 முதன்மையான காரியங்கள் இந்த 16ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு ஆண்டவருடைய படைப்புக்கு விரோதமாக, இது ஆண்டவர்லாம் படைக்கல அப்படின்னு சொல்லி 2 முக்கியமான காரியங்கள். ஒன்னு பிக் பேங் தியரி, பிக் பேங் தியரி. இன்னொன்னு எவல்யூஷன் தியரி. இந்த 2 காரியங்கள். பிக் பேங் தியரி, இன்னொன்னு எவல்யூஷன் தியரி. பரிமாற்றத்தின் மூலமாக மனுஷன் வந்தான். இன்னும் வந்து ஒரு மாபெரும் ஒரு சின்ன ஒரு காரியம் இருந்தது. இந்த பிக் பேங் தியரினா ஒரு சின்ன ஒரு காரியம் இருந்தது, அது வெடித்து சிதறி இந்த பூமியாய் மாறினது என்று சொல்லப்படுகிறது. எவல்யூஷன் அதாவது என்ன சொல்றது? பரிணாம வளர்ச்சியின் மூலமாய் வந்தது மனிதன். இந்த 2 காரியங்கள் தான் அதிகமாய் இந்த நூற்றாண்டுல அதிகமாய் சொல்லப்படுகிறது. இது 2மே முரணான காரியங்கள். அவங்க என்ன சொல்றாங்க? இந்த பிக் பேங் தியரியில காலம் இருந்தது. என்ன இருந்தது? காலம் இருந்தது, நேரம் இருந்தது. காலம் நேரத்தின் அடிப்படையில ஒவ்வொன்றும் மாற்றங்கள் ஆகி இந்த உலகம் வெடித்து சிதறி உருவாகினது என்று சொல்லப்படுகிறது. இன்னும் முக்கியமாய் நம்ம பள்ளிக்கூடங்கள் எல்லாம் படிச்சிருப்போம், டார்வின்
சார்லஸ் டார்வின் எல்லாருமே நீங்க படிச்சிருப்பீங்க. குரங்குல இருந்து மனிதன் வந்த கதைகள் அது படிப்படியா போட்டிருப்பாங்க. குரங்குல இருந்து எப்படி மனுஷன் வந்தான் அப்படின்னு சொல்லி. அப்ப குரங்கு எப்படி வந்தது, குரங்கு எப்படி வந்தது அப்படிங்கிற கேள்விக்கு அவங்கள்ட்ட பதில் கிடையாது. குரங்கு எப்படி வந்ததுன்னு பதில் கிடையாது. அதே போல அந்த பிக் பேங் தியரியில சொல்லப்படுகிறதான அந்த அந்த பெரிய கருப்பு உருண்டையா இருக்கட்டும், அது பெரிய காலமா இருக்கட்டும், நேரமா இருக்கட்டும், இது எல்லாம் திடீரென்று தொடங்கிறவே இல்லை. பொதுவாகவே இந்த அறிவியல் எடுத்துக்கொண்டீங்கன்னா, சயின்ஸ் எடுத்துக்கொண்டீங்கன்னா 3 காரியங்கள் ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா, நம்ம எல்லாம் அறிவியல்ல சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சிருப்போம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி செய்வாங்க அப்படின்னா 3 காரியங்கள்: அப்சர்வேஷன், அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன், ரிப்பீட்டேஷன். ஒரே சயின்ஸ் இப்போ ஒரு மருந்து தயாரிக்கிறாங்கன்னு வச்சுப்போமே, அந்த மருந்தை முதலாவது மனிதனுக்கு கொடுப்பதற்கு முன்பாக ஒரு எலிக்கோ ஒரு மிருக ஜீவனுக்கோ கொடுத்து என்ன பண்ணுவாங்க, அதை சோதித்து பார்ப்பாங்க. இதே போல அறிவியல்ல படைப்பை சோதித்து பார்க்க முடியாது. ஒரு தடவை தான் இந்த பூமி படைக்கப்பட்டது. திரும்ப திரும்ப இப்போ ஒரு எலி செத்து போன மீண்டும் ஒரு எலியை கூட்டிட்டு மீண்டும் புது மருந்தை கொடுத்து அப்படி உருவாக்க முடியாது. அப்ப இந்த அறிவியலுடைய காரியங்கள் திரும்ப திரும்ப நடக்கக்கூடியது. பல்வேறு தோல்விகள் மூலமாய் திரும்ப 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 அவங்க என்ன செய்வாங்க, ஒரு கடைசியா இது இந்த முறை சிறந்த முறை அப்படின்னு சொல்லி வருவாங்க. ஒன்றில் சுலபமாய் சொல்ல போனா காய்ச்சலுக்கு மருந்து கண்டுபிடிக்கணும். ஒரு காய்ச்சலுக்கு மருந்து கண்டுபிடிக்கணும். அப்படி அந்த மருந்து கண்டுபிடிக்கும் போது நம்முடைய சரீரத்துக்கு அந்த மாத்திரையை எடுத்துக்கொள்ளும் பொழுது அது எந்த வகையிலையும் மற்ற உறுப்புகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது. அந்த காய்ச்சல் கிருமிகளை மட்டும் என்ன செய்ய வேண்டும், அழிக்க வேண்டும் என்று சொன்னால் அதை ஒரு முறையில் என்ன செய்ய முடியாது, செய்திட முடியாது. அது பல முறைகள், பல மெத்தட்ல மாத்தி மாத்தி திரும்ப 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 புதிதான கண்டுபிடிக்கல பல ஆயிரம் பல 100 வருஷங்களுக்கு பின்பாக என்ன செய்திருப்பாங்க, அதுக்கு சரியான தீர்வை கண்டுபிடித்திருப்பாங்க. இன்ன வரைக்கும் பார்க்கிற ஒரு கேன்சருக்கோ ஒரு எய்ட்ஸுக்கோ சரியான ஒரு தீர்வை கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலை. ஏன் அப்படின்னா அறிவியல் என்பது பல நாட்கள் பலவிதமான முயற்சிகளின் மூலமாக பலவிதமான என்ன சொல்றது எப்படி எக்ஸ்பிரிமெண்ட் பலவிதமான செய்முறைகள் மூலமாக அதை கண்டுபிடிக்க வேண்டும். இப்ப படைப்பை நீங்க அது மாதிரி செய்ய முடியாது. திரும்பி திரும்பி படைச்சு கண்டுபிடிக்க முடியாது. திரும்பி திரும்பி நீங்க உருவாக்க முடியாது. அப்ப முழுக்க முழுக்க அறிவியல் என்ன செய்ய முடியாது, தேவனுடைய படைப்புக்கு ஈடாகவே முடியாது. இது வந்ததே 16ஆம் நூற்றாண்டுலாம், வந்ததே 16ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான். அதனாலதான் அருமையாய் தேவன் யோபுவின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரத்தில் எல்லாருமே திருப்புவோம். யோபு 38ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து கூட வாசிக்க ஆரம்பிக்கலாம். யோபு 38:4 கூட வாசிக்கலாம். நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? பாருங்க, இந்த அறிவியல் விஞ்ஞானிகள் எல்லாம் ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறார். நான் இந்த பூமியை அஸ்திபாரப்படுத்தின பொழுது நீ எங்க இருந்த? நீ அறிவாளி ஆனால் அதை அறிவி. நீ அறிவாளியா இருந்தா, நீ பெரிய சயின்டிஸ்டா இருந்தா சொல்லு, நீ எங்க இருந்த? நான் இந்த பூமியை உருவாக்கின பொழுது. பாருங்க, நன்றாய் ஒரு காரியம் புரிந்து கொள்ள வேண்டாம். முதல் நூற்றாண்டுல சந்தித்த பிரச்சனை என்ன? ஞானம், மனித ஞானம், பிலாசபிஸ், தத்துவங்கள், வித்தியாசமான மனித தத்துவங்கள், அவங்களாய் வந்ததான தத்துவங்கள். அந்த தத்துவங்களுக்கும் வேதாகமம் தான் என்ன செய்தது, பதிலை கொடுத்தது. இப்ப 2000 வருஷத்துக்கு பிறகு இப்ப அறிவியல் கண்டுபிடிப்புகள், அறிவியல் காரியங்கள் எல்லாம் பெருகிவிட்டது. ஆனால் இன்னும் எதுதான் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறது? வேதம் தான் பதில் கொண்டு கொடுத்து. வேதம் என்ன சொல்லுகிறது? நீ அறிவாளியாயினால் அதை அறிவி. நீ சயின்டிஸ்டா இருந்தா சொல்லு. இந்த வேதம் இந்த பூமி அஸ்திபாரம் போடப்பட்ட பொழுது நீ எங்க இருந்த சொல்லு. நீ எங்க இருந்த? அல்லேலூயா. தேவன் எவ்வளவு பெரிய தேவன் பாருங்க, எவ்வளவு பெரிய தேவன் பாருங்க. தொடர்ச்சியாய் வாசிங்க. அதற்கு அளவு குறித்தவர் யார்? இந்த பூமிக்கு இவ்வளவு அளவுன்னு அளவை சொல்லு.
அளவை குறிச்சது யாருன்னு சொல்லு. அதன் மேல் நூல் போட்டவர் யார்? ஒரு இதை நீ building அறிந்திருந்தால் சொல்லு. பாருங்க, ஒரு வீடு கட்டும் போது நூல் பிடிச்சு என்ன பண்றோம்? நூல் பார்த்து செங்கலை வைத்து கட்டுகிறோம். அதே மாதிரி இந்த பூமியை அஸ்திபாரம் போட்ட பொழுது அதுக்கு நூல் போட்டவர் யார் சொல்லு. ஆண்டவர் கேட்கிறார், ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். அறிவியல் முன்னேற்றங்கள், அறிவியல் மூலமாகி தான் இந்த பூமி உண்டாக்கப்பட்டது என்று சொல்ல போனால் இதற்கெல்லாம் பதில் என்க. அதை நீ அறிந்தால் சொல்லு, சொல்லு. அல்லேலூயா. இதுக்கெல்லாம் அறிவு இருந்தா சொல்லு. தொடர்ச்சியாய் வாசிங்க. அதன் ஆதாரங்கள் எதின் மேல் போடப்பட்டது? அதன் கோடிக்கல்லை வைத்தவன் யார்? இதெல்லாம் எப்படி வந்தது சொல்லு, பதில் சொல்லு. நீ அறிவியல்ல அவ்வளோ சிறந்து இருக்கிற, குரங்குலாம் மனுஷன் வந்தாங்கிற, வெடித்து சிதறி இந்த பூமி உண்டாச்சுங்கிற, அப்ப அந்த இதெல்லாம் எப்படி வந்தது சொல்லு. இதெல்லாம் எப்படி உண்டானது? அப்பொழுது விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கெம்பீரித்தார்களே. கற்பத்தில் இருந்து உதிக்கிறது போல் சமுத்திரம் புரண்டு வந்த போது அதை கதவுகளால் அடைத்தவர் யார்? பாருங்க, சமுத்திரங்கள் எல்லாம் புரண்டு வரும் பொழுது அதுக்கு ஒரு எல்லைகளை வைத்தது யார்? அல்லேலூயா. போய் ஒரு பீச்ல நின்னு பாருங்க, ஒரு கடல்ல நின்னு பாருங்க, எவ்வளவு ஆச்சரியமா, எவ்வளவு பெரிய அடைகள் வந்தாலும் அது ஒரு எல்லையோட நிப்பாட்டி வைத்தது யார்? அல்லேலூயா. யார் செய்தது? அதை யார் செய்தது? யார் நூல் பிடிச்சு இந்த காரியங்களை அஸ்திபாரப்படுத்தினது? எப்படி இதெல்லாம் உண்டானது? பதில் சொல்லு. யார்? யார் இதை செய்தது? யார் இதை செய்தது? அல்லேலூயா. தொடர்ச்சியாய் வாசிங்க. மேகத்தை அதற்கு வஸ்திரமாகவும் இருளை அதற்கு புடவையாகவும் நான் உடுத்தின போதும். மேகத்தை சும்மா வஸ்திரம் மாதிரி விரிச்சு, வானத்தை வஸ்திரம் மாதிரி விரிச்சு, இருளை புடவை, இருளை புடவையை போல நான் உடுத்தின பொழுது நான் அதற்கு எல்லையை குறித்து, எல்லைகளை குறித்து, அதற்கு தாழ்பால்களையும் கதவுகளையும் போட்டு இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவது என்று நான் சொல்லுகிற போதும் நீ எங்கே இருந்தாய்? பாருங்க, நான் சொல்லுகிற பொழுது எல்லாமே வார்த்தை தான். வார்த்தை தான் எல்லா எல்லைகளை குறித்தது, மிஞ்சி வராதேன்னு சொன்னது, எல்லா காரியத்தையும் உண்டாக்கினது வார்த்தை தான். ஆமென். சரி, இப்ப இதெல்லாம் உண்டாகி இருக்கிறதுல யார் உண்டாக்குனது சொல்லு. யார் உண்டாக்குனது? உனக்கு அறிவு இருந்தா, நீ அறிவாளியா இருந்தா சொல்லு, சொல்லு. அல்லேலூயா. தொடர்ச்சியாய் வாசிங்க. துஷ்டர்கள் பூமியில் இருந்து உதறி போடப்படும்படிக்கு அதன் கடையாந்திரங்களை பிடிக்கும் பொருட்டு உன் ஜீவ காலத்தில் எப்போதாவது நீ விடியற் காலத்துக்கு கட்டளை கொடுத்து அருணோதயத்துக்கு அதன் இடத்தை காண்பித்தது உண்டோ? பூமி முத்திரையிடப்பட்ட என்னென்ன காரியங்களை ஆண்டவர் கேட்கிறார் பாருங்க, எப்படி எப்படிலாம் கேட்கிறார் பாருங்க. நீ விடிய காலத்துக்கு கட்டளையிட முடியுமா? சூரியனுக்கு கட்டளையிட முடியுமா? உன்னால அதை செய்ய முடியுமா? அல்லேலூயா. அல்லேலூயா. 22 வேகமாய் போவோம். 22ஆம் வசனத்துல பாருங்க. உறைந்த மலையின் பண்டசாலைகளுக்குள் நீ பிரவேசித்தாயோ? கல்வளையில் இருக்கிற பண்டசாலைகளை பார்த்தாயோ? ஆபத்து வருங்காலத்திலும் கலகமும் யுத்தமும் வரும் காலத்திலும் பிரயோகிக்கும்படி நான் அவைகளை வைத்திருக்கிறேன். வெளிச்சம் பரவப்படுகிறதற்கும் கீழ்காற்று பூமியின் மேல் வீசுகிறதற்குமான வழி எங்கே? இதெல்லாம் ஆண்டவர் என்ன சொல்றாரு? காலங்களை, சூழ்நிலைகளை, நேரங்களை எல்லாமே உண்டாக்கினது நான் தான். வேற யாரு இதை செய்ய முடியும்? யாருன்னு சொல்லு. அப்படி யாராவதுன்னா யாருன்னு சொல்லு, யாருன்னு சொல்லு. 26 வாசிங்க. பூமி எங்கு மனுஷர் குடியில்லாத இடத்திலும் மனுஷ சஞ்சாரம் இல்லாத வனாந்தரத்திலும் மழையை வருஷிக்க பண்ணுகிறவர். பூமியில எதுவுமே இல்ல, மனுஷரே இல்லாட்டி அங்க மழையை வர்ஷிக்க பண்ணுகிறவர். 28 வாசிக்கும் பொழுது, மழைக்கு ஒரு தகப்பன் உண்டோ? பனித்துளிகளை ஜனிப்பித்தவர் யார்? பனித்துளிகள்லாம் ஜனிப்பித்தவர் யார்? எப்படி காலங்கள் மாறுகிறது, எப்படி சூழ்நிலைகள் மாறுகிறது, இதெல்லாம் எப்படி உண்டாகிறது? 34 வாசிங்க. ஏராளமான தண்ணீர் உன்மேல் சொரிய வேண்டும் என்று உன் சத்தத்தை மேகங்கள் பரியந்தம் உயர்த்துவாயோ? பாருங்க, இப்படி ஒவ்வொரு இந்த நீங்க வீட்டுக்கு போய் கூட 38ஆம் அதிகாரம் 39ஆம் அதிகாரம் முழுமையாய் நீங்க வாசித்து பாருங்க. ஆண்டவர் ஒவ்வொரு கேள்வியா கேட்கிறார். அந்த கேள்விக்கு மனிதனால் என்ன செய்ய முடியாது? பதில் சொல்லவே முடியாது. எந்த விதமான அறிவியல்
அறிவியல் செய்கிற சயின்டிஸ்ட் ஒருத்தர் கூட என்ன செய்ய முடியாது, இதற்கு பதிலே சொல்ல முடியாது. இது ஆண்டவர் யோபுட்ட கேட்கிறாரு. யோபு என்ன சொல்றாரு பாப்போமா? 42 அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து கூட வாசிங்க. 42:1 இருந்து. அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. யோபு அந்த நேரத்துல அவர் சொன்ன பதிலை காட்டின ஒரு சிறந்த பதிலே இருக்க முடியாது. தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ உங்களால மாத்திரம்தான் இது எல்லாத்தையும் செய்ய முடியும், உங்களால மாத்திரம்தான் வானங்களை உண்டாக்க முடியும், உங்களால மாத்திரம்தான் அஸ்திபாரங்களை போட முடியும், உங்களால மாத்திரம்தான் சகலத்தையும் உண்டாக்க முடியும். நீ செய்ய நினைத்தது ஒன்றுமே தடைபடாது. தொடர்ச்சியாய் வாசிங்க. அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிறது இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறிவியாததையும் அளப்பினேன் என்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. யோபு தெரிஞ்சு போச்சு, நம்ம தேவனுடைய ஞானத்துக்கு ஒப்பாய் நம்ம என்ன செய்யவே முடியாது, நம்ம கிட்ட கூட நெருங்க முடியாது. தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர்தான் எல்லாத்தையும் உண்டாக்கினவர், நீர்தான் சகலத்தையும் சிருஷ்டிக்கவர். ஆமென். எபிரேயரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை கூட வாசிக்கும் பொழுது, எபிரேயர் 11:3, விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, அப்ப எப்படி ஆண்டவர் தான், தேவனுடைய வார்த்தை தான் இந்த பூமியை சிருஷ்டித்தது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்பதை எப்படி நம்ம உணர்ந்து கொள்வது என்றால், விசுவாசிப்பதை தவிர நமக்கு வேற எந்த வழியும் கிடையாது. நீங்க மனித ஞானங்கள் எல்லாமே பொய்யாய்விட்டது, அறிவியல் எல்லாமே பொய்யாய்விட்டது. வேதத்தின் அடிப்படையில நம்ம பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. அப்ப இந்த முதலாம் நாள்ல இந்த வேத ஆராய்ச்சி கூட்டத்துல ஒரு காரியம் நம் நன்றாய் உணர்ந்து கொள்ள வேண்டும். அண்ட சராசரங்களை படைத்தவர், சகலத்தையும் உருவாக்கினவர் நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் லோகோஸ், அவர்தான் வார்த்தை. அல்லேலூயா. அந்த தேவனுடைய வார்த்தையினால்தான் சகலமும் உண்டாக்கி சிருஷ்டிக்கப்பட்டது. இதை நம்புவதை காட்டிலும் எனக்கு வேற வழியே கிடையாது. ஏன்னா நான் பார்க்கிறேன், கண்ணால பார்க்கிறேன், சகலம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. இதை விசுவாசிப்பதை தவிர எனக்கு வேற வழியே கிடையாது. இது என் அறிவுக்கு அப்பாற்பட்டது, இது ஒரு சூப்பர் நேச்சுரல். இது மனிதனால உண்டாக்கவே முடியாது, மனிதனுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் பல இடங்கள்ல சொல்றார். 1 தீமோத்தேயு 6:20 நீங்க வாசிக்கும் பொழுது, 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம், ஓ தீமோத்தேயு உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் நாணம் என்று பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விபரீதங்களுக்கு நீ என்ன பண்ணி விலகு. இப்படிப்பட்ட உலகத்தின் சிந்தனைகள், உலகத்தின் போதனைகள், இது எல்லாத்தையும் நம்ம விட்டு விலக வேண்டும். இந்த உலகத்துல மனித ஞானத்தினால அவன் சிந்தித்து இதுக்குண்டான பதில சொல்லவே முடியாது. அல்லேலூயா. இதே இன்னொரு வசனத்துல வாசிக்கும் பொழுது 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் மட்டும் கூட போடுங்க. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களுமாய் இருக்கிறோம். அல்லேலூயா. 4ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். 4ஆம் வசனத்தையும், எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. இப்ப 5 வாசிங்க. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றாரு? இந்த உலகத்தின் ஞானங்கள், இந்த உலகத்தின் மேன்மைகள், இந்த உலகத்தின் கட்டுக்கதைகள், இந்த உலகத்தின் எல்லா காரியங்களும், எல்லா தர்க்கங்களையும்
நாங்க முற்றிலுமாய் எங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லாத்தையும் நாங்க என்ன செய்கிறோம்? முற்றிலுமாய் முறித்து போடும். அல்லேலூயா. அப்ப கடைசியாய் நான் முடிக்க விரும்புகிற என்ன காரியம் அப்படின்னா, ஆதியிலே தேவன், ஆதியிலே தேவன், தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன், அவர்தான் இந்த பூமியை உண்டாக்கினார். மற்ற மனித ஞானமோ அறிவியல் கண்டுபிடிப்புகளோ அறிவியல் முன்னேற்றங்களோ அதை உண்டாக்கவே இல்லை. இது எல்லாத்தையும் ஆண்டவர் தம்முடைய வேதத்தின் மூலமாகவே முற்றிலுமா என்ன செய்தார்? அதை முறியடித்து போட்டார். ஏனென்றால் நம்ம தெள்ள தெளிவாய் வாசிக்கிறோம். சங்கீதம் 147 சங்கீதம் 4 வசனத்தை வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 147:4, அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். இந்த பூமியில அண்ட சராசரங்கள்ல எத்தனை நட்சத்திரங்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அதனுடைய கணக்கு தெரியுமா? நமக்கு அதனுடைய கணக்கே தெரியாது. ஆனா ஆண்டவர் என்ன செய்கிறாரா? அவைகளை எண்ணி எண்ணி அவைகளுக்கும் பேரிட்டு அழைக்கிறார். ஒரு சின்ன ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். சின்ன ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி விரும்புகிறேன். நம்முடைய தேவன் எவ்வளவு பெரிய தேவன் என்று அதை மாத்திரம் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். பாருங்க, சூரியன் பார்க்கிறீங்க, வெயில் ஜாஸ்தியா இருக்கு, வெயில் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நீங்க சூரியனை பார்க்கிறீங்க. ஆனா இந்த சூரியன் எவ்வளவு பெருசு தெரியுமா? இந்த சூரியன் எவ்வளவு பெருசு தெரியுமா? நம்முடைய பூமியை போல, நம்முடைய பூமியை எவ்வளவு பெருசு? நம்முடைய பூமியை போல கிட்டத்தட்ட 13 லட்சம் மடங்கு பெருசு. இந்த பூமியை விட 13 லட்சம் மடங்கு பெருசு. 1.3 மில்லியன் டைம்ஸ் பெருசு. அப்போ 13 லட்சம் பூமியை எதுக்குள்ள திணிக்கலாம்? சூரியனுக்குள்ளாக திணிக்கலாம். அதுவே உங்க கற்பனைக்கு எட்டுதா? கற்பனைக்கு எட்டாது. பூமிக்கும் சூரியனுக்கும் உள்ள தூரம் 15 கோடி கிலோமீட்டர். பூமிக்கும் சூரியனுக்கும் 15. இதெல்லாம் மனித அறிவினால் அவன் கண்டுபிடித்து வைத்திருக்கிற காரியங்கள். பூமிக்கும் சூரியனுக்கும் 15 கோடி தூரம். இந்த சூரியனை கொஞ்சம் தூரப்படுத்திட்டா பூமி குளிர்ந்து போய் அழிந்து விடும். இந்த சூரியனை பூமி கிட்ட கொண்டு வந்துட்டா இது எரிஞ்சு சாம்பலா போயிடும். அப்ப கரெக்டான இடத்துல என்ன செய்திருக்கிறார்? மனிதன் வாழ்வதற்கு பூமியை அவர் நிறுத்தி வைத்திருக்கிறார். இந்த பூமிக்கும் சூரியனுக்கு எத்தனை கிலோமீட்டர் சொன்னேன்? 15 கோடி. 15 கோடி கிலோமீட்டர் தூரம். ஆனா இந்த சூரிய ஒளி வெறும் 8 நிமிஷத்துல இந்த பூமிக்குள்ள வருகிறது. இந்த 15 கோடியை எத்தனை நிமிஷத்துக்குள்ள வருது? 8 நிமிஷத்துல சூரியனுடைய ஒளி என்ன செய்கிறது? வருகிறது. நம்ம கண்ணுனால சூரியனை பார்க்கிறோம். நம்ம கண்ணுனால 15 கோடி கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்பால் இருக்கிற சூரியனை நம்ம கண்கள்னால என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். நம்ம கற்பனை கெட்டுதா? நம்முடைய கற்பனை கெட்டுதா நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி? இந்த பூமியினுடைய சுற்றளவு 13,000 கிலோமீட்டர் என்று சொல்ல, ஒரு முறை நீங்க இந்த புதுக்கோட்டையில ஆரம்பிச்சு இந்த பூமியை நீங்க சுத்திட்டு வந்தா 13,000 கிலோமீட்டர் தான். 13,000 கிலோமீட்டர் என்ன செய்தரலாம்? நீங்க பூமியை சுத்திட்டு வந்துடலாம். ஆனா அதே போல நான் சொன்னேன், சூரியனை நீங்க சூரியனுக்கு போனா 15 கோடி கிலோமீட்டர். 15 கோடி கிலோமீட்டர். படத்தம் இதுல சூரியன் எங்க இருக்குன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். சூரியன் எங்க இருக்குன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். உங்க கண்ணுக்கு எதுவும் தெரியுதா? ஆன்டரிஸ் அப்படின்னு ஒரு இருக்கிறது, ரிகிள் அப்படின்னு ஒன்று இருக்கிறது. கடைசியா ஒரு புள்ளி தெரியுது பாருங்க, அதுதான் சூரியன். ஆனா மனுஷன் கண்டுபிடிச்சிருக்கிறதுல இப்ப பெரிய நட்சத்திரம் எது அப்படின்னா, இப்ப மனிதனுடைய அறிவுக்கு அவன் கண்டுபிடிச்சிருக்கிறதுல பெரிய நட்சத்திரம் எதுன்னா இந்த ஆன்டரிஸ். இந்த ஆன்டரிஸ் பக்கத்துல சூரியன் தெரியவே இல்லை.
சூரியன் ஒரு புள்ளி மாதிரி இருக்கு. சூரியன் எப்படி இருக்கு? ஒரு புள்ளி மாதிரி இருக்கு. ஆனா இந்த புள்ளியே எவ்வளவு பெருசு? நம்ம பூமியை காட்டிலும் 13 லட்சம் மடங்கு பெருசு. 13 லட்சம் மடங்கு பெருசு. உங்க அறிவுக்கு எட்டுதா? ஆண்டவருடைய படைப்புக்கு உங்க அறிவுக்கு எட்டுதா? மனுஷனால் இதை கிரகிக்க முடியுமா? மனுஷனால் இதை கிரகிக்க முடியுமா? சரி, நம்ம ஒரு பெரிய ஒரு பூச்சக்கரத்துல இருக்கிறோம், ஒரு கேலக்சியில இருக்கிறோம். நம்ம கேலக்சி பேர் என்னது? மில்கி வே கேலக்சி. பால்வழி. பால்வழி என்று சொல்றோம். பால்வழி. இந்த பால்வழியை விட்டு வெளியில போயிடலாமா? நம்ம பால்வழியை விட்டு சரி நீ வெளியில போகணும்னு நினைச்சா, வெளியே போகணும்னு நினைச்சா எப்படி நீங்க இதை கணக்கு பண்ணுவாங்க அப்படின்னா, வெளிச்சத்தினுடைய ஸ்பீடு. இப்போ ஒரு பட்டாசு கொளுத்துறோம், இல்லாட்டி ஒரு பட்டாசு ராக்கெட்டை கொளுத்துறோம்னு வச்சுக்கோங்களேன். பட்டாசு ராக்கெட்டை கொளுத்துறோம். சத்தம் முதல்ல வருமா? வெளிச்சம் முதல்ல வருமா? ஒரு பட்டாசு நீங்க கொளுத்துறீங்க, எது ஃபர்ஸ்ட் வரும்? வெளிச்சம் தான் ஃபர்ஸ்ட் வரும். சத்தம் அதுக்கப்புறம் தான் கேட்கும். நீங்க வானத்துல ராக்கெட் விடும் போது வெளிச்சம் ஃபர்ஸ்ட் வந்துடும், அப்படியே அந்த செதறது தெரியும், அதுக்கப்புறம் தான் வெடிச்ச சத்தம் கேட்கும். ஏன் அப்படின்னா வெளிச்சம் ரொம்ப வேகமாய் அது பரவும் பரவும் பரவும். வெளிச்சத்தின் ஸ்பீட, வெளிச்சம் எந்த அளவுக்கு ஸ்பீடா போகுதுன்னு அறிஞர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னா, ஒரு செகண்டுக்கு, ஒரு நொடிக்கு வெளிச்சம் எவ்வளவு போகும் அப்படின்னா 3 லட்சம் கிலோமீட்டர் போகும். இது நீங்க சும்மா அந்த சின்ன பிள்ளைங்க சயின்ஸ் புக்லயே நீங்க பார்க்கலாம். 3 லட்சம் கிலோமீட்டர் போகும். வெளிச்சத்தினுடைய ஸ்பீடு எவ்வளவு? இப்ப இந்த ஒரு லைட்டை போடுறீங்க, அது எந்த ஸ்பீட்ல வருதா? 3 லட்சம் கிலோமீட்டர் ஸ்பீட்ல வருது. அந்த அளவுக்கு ரொம்ப வேகமாய் பரவக்கூடியது வெளிச்சம். இது நான் எல்லாம் சொல்றேன், ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் ஸ்பீடு. இப்படி நீங்க நம்மளுடைய மில்கி வே, இது என்னது? பால்வழியா? இந்த பால்வழி கிரகத்தை இந்த வெளிச்சத்தின் ஸ்பீடுல, வெளிச்சத்தின் ஸ்பீடுனா எவ்வளவு? 3 லட்சம் கிலோமீட்டர் ஸ்பீடு. ஒரு செகண்ட்ல 3 லட்சம் கிலோமீட்டர் போயிடும். 3 லட்சம் கிலோமீட்டர் போயிடும், அந்த அளவுக்கு ஸ்பீடு. இந்த பால் வழியை விட்டு நீங்க கடக்கணும்னு நினைச்சீங்கன்னா, வெளிச்சத்தின் ஸ்பீடுல கடக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சது 2 லட்சம் வருஷங்கள் ஆகும். எத்தனை வருஷங்கள் ஆகும்? 2 லட்சம் வருஷங்கள் ஆகும். எந்த ஸ்பீட்ல? வெளிச்சத்தின் ஸ்பீட்ல. அதுதான் லைட் இயர்ஸ் சொல்லுவாங்க. லைட் இயர்ஸ், லைட் இயர்ஸ். வெளிச்சத்தின் ஸ்பீடுல இந்த கிரகத்துக்கு வெளியில நீங்க போகணும்னு நினைச்சாலும் உங்களுக்கு 2 லட்சம் வருஷங்கள் ஆகும். 2 லட்சம் வருஷங்கள் ஆகும். நம்முடைய தேவன் எவ்வளோ பெரிய தேவன். ஆனா நாம என்ன கேட்டுக்கொண்டு இருக்கிறோம்? ஆண்டவரே, என் குடும்ப பிரச்சனைய, என்னுடைய பொருளாதார தேவைகளை, ஆண்டவரே எனக்கு இந்த தேவைகளை சந்திங்க, அந்த தேவைகளை சந்திங்க. வேற என்ன காரியங்கள் கேட்டு, ஆண்டவரே ஒரு 10 ஏக்கர் நிலம், ஒரு 10 ஏக்கர் இடத்த எங்களுக்கு கொடுங்க, எங்களுக்கு ஒரு வீடு கட்ட எங்களுக்கு பைசா கொடுங்க, எங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பை ஆசீர்வதிங்க. நம்முடைய தேவன் எவ்வளோ பெரிய தேவன். நம்முடைய கற்பனை கூட எட்ட முடியாத அளவுக்கு ஆண்டவர் பெரியவர். அப்ப ஆதியிலே தேவன் அவர் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியிலே தேவன் என்று சொல்லும் பொழுது அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வார்த்தையின் மூலமாய்தான் இத்தனை. இதுல என்ன தெரியுமா? நம்ம இருக்கிறது இந்த பால்வழி, இந்த மில்கி வே கேலக்சி. இது போல ஆயிரக்கணக்கில் ஆண்டவர் படைத்து வச்சிருக்கிறார். ஆயிரக்கணக்கில் படைச்சு வச்சிருக்கிறார். மனுஷன் அவனுடைய வாழ்நாள் அவன் நினைச்சா கூட என்ன செய்ய முடியாது? அதை கண்டுபிடிக்கவே முடியாது. அவனால கண்டுபிடிக்கவே முடியாது. நம்முடைய தேவன் அவ்வளோ பெரிய தேவனை நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அதுதான் அவருடைய சிருஷ்டிப்புகள் எல்லாம் அவரை மகிமைப்படுத்துகிறது. அவருடைய படைப்புகள் எல்லாம் அவருக்கு மகிமைப்படுத்துகிறது. அல்லேலூயா. எல்லாம் எழும்பி நிற்கலாம், எல்லாம் எழும்பி நிற்கலாம். ஆண்டவரே, நீ எவ்வளோ பெரிய தேவன்.
நீர் எவ்வளோ பெரிய தேவன் தகப்பனே. ஆண்டவரே, உங்களை காட்டிலும் பெரிய தெய்வம் இந்த பூமியிலே கிடையாது. எங்களை அறிவுக்கே எட்டாத தேவன் நீர். மனித ஞானம் எல்லாம் குப்பை, அறிவிகள் எல்லா அறிவியல் காரியங்கள், சயின்டிஸ்டோட எல்லா காரியங்களும் குப்பை. உம்முடைய வார்த்தையே ஜீவன். உம்முடைய வார்த்தையே ஜீவன். கடைசியா இந்த 1 யோவானின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3-4 கூட வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். பாருங்க, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது. அவர் மூலமாய் தான் ஜீவன் வந்தது. இயேசு கிறிஸ்துவே ஜீவன். இயேசு கிறிஸ்துவே ஜீவன். இந்த 14ஆம் வசனத்துல வாசிக்க, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் அவர் நமக்குள்ளே வாசம். யோசித்து பாருங்க, அண்ட சராசரங்களை நம்ம அறிவுக்கு எட்டாத படைப்புகளை படைத்த தேவன் இப்ப எங்க இருக்கிறாரா? உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். எவ்வளோ நன்றி உணர்வோடு நம்ம இருக்க வேண்டாம். தகப்பனே, இந்த மாலை வேளையில கூட எசப்பா, இந்த வேத ஆராய்ச்சி கூட்டத்துல கூட ஆண்டவரே, ஒரு விஷயம் இந்த துவக்கத்துல கூட தகப்பனே, ஆதியிலே தேவன் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் மூலமாய் சிருஷ்டித்ததான காரியங்களை நாங்கள் தியானித்திருக்கிறோம். மனித ஞானம், மனித தத்துவங்கள், அதன் மூலமாய் சில காலங்களை ஜனங்கள் அதை நம்பிக்கொண்டிருந்தாலும் அதெல்லாம் பொய்யாகிவிட்டது. அறிவியலின் மூலமாக ஆண்டவரே இந்த படைப்புகளை சொல்ல நினைத்தும் அது எல்லாம் பொய்யாகிவிட்டது. ஆனால் எங்கள் அறிவுக்கு எட்டாத இந்த படைப்புகளுக்கு எல்லாத்துக்கும் சொந்தக்கார, எல்லாம் அவர் மூலமாகவும் அவருக்கென்றும் உண்டாக்கப்பட்டது. ஆண்டவரே, நீரே சகலத்தையும் உம்முடைய வார்த்தையினாலேயே நீர் படைத்தீர். உம்முடைய வார்த்தை ஆண்டவரே, அதுவே லோகோஸாக பரவினதற்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். எங்களை முற்றிலுமாய் உம்முடைய சன்னிதானத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம். ஆண்டவரே, நீரே எங்களை ஆளுகை செய்வீராக. வேதத்தை இன்னும் நாங்கள் கற்றுக்கொள்ள, இன்னும் நாங்கள் அறிந்து கொள்ள என் தேவன் தாமே எங்கள் இருதயங்களை திறப்பீராக. இங்க வந்திருக்கிறதான எல்லா குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. நீர் எவ்வளோ பெரிய தேவன் தகப்பனே. நீர் எவ்வளோ மாபெரும் தேவன். உங்கள் வார்த்தையினால விவரிக்க முடியாத அளவுக்கு நீர் பெரியவர். அப்படிப்பட்ட தெய்வத்தை நாங்கள் சேவிக்கிறோம். அதனால தகப்பனே உமக்கு நாங்கள் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணித்து செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.